வணக்கம் உறவுகளே மற்றும் ஒரு வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கிறோம். இன்றைய தினம் வடமாகாணத்திலே யாழ்ப்பாணத்திலிருந்து சுமார் 17 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய தெல்லிப்பளை கிழக்கு பிரதேசத்தினுடைய ஆரம்ப பகுதியிலே தான் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் பிரதேசத்துக்குள்ளே சிறு சிறு சிற்றூர்கள் உள்ளடங்கலாக மக்களினுடைய வாழ்வாதாரமாக விவசாயம், அரசு தொழில், சுய தொழில் முயற்சி, கைத்தொழில், சிறு கைத்தொழில் என்பன அமைந்திருக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே மாதிரி இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய அம்சங்களாக தெய்வ வழிபாடுகள், ஆகமும் சார்ந்திருக்கக்கூடிய தெய்வ வழிபாடுகள், அதை தாண்டி சிறு தெய்வ வழிபாடுகள், அதாவது கிராமிய தெய்வ வழிபாட்டு முறைகள் எல்லாம் இந்த பிரதேசத்துக்கே உரித்தான முறையிலே நாள்தோறும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு சிறப்பாக இருக்கு. இங்கே இருக்கக்கூடியவர்களினுடைய கல்வி என்பது, ஒரு மாணவர் சமூகத்தினுடைய கல்வி என்பது அவர்களுடைய முன்பள்ளி காலத்திலே இருந்து ஆரம்பிக்கப்படும். எழுத்தறிவு உண்டாக்கப்படுகிற போதுதான் அவர்களுக்கான மொழி அறிவும் நாளைய காலத்தை எதிர்நோக்கக்கூடிய கல்வி அறிவும் அவர்களுக்கு வழங்கப்படக்கூடியதாக இருக்கும். அந்த அடிப்படையில் முன்பள்ளிகள், பாடசாலைகள், அதே மாதிரி இந்த பிரதேசத்து குறித்தான நூலகம் என்பதும் இங்கே இருக்கக்கூடியவர்களினுடைய கல்விசார் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்றன. இந்த பிரதேசத்துக்குள்ளே இருக்கக்கூடிய விடயங்களை இன்றைய வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சி உங்களுடைய இல்லத்தறிகளுக்கு கொண்டு வர காத்திருக்கிறது. தொடர்ந்து பயணிக்கலாம். தெல்லிப்பளை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்தினுடைய முன்றலில் இருந்து தான் இப்போது நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆலயங்கள் என்பது வெறுமனே சமயம் சார்ந்த நிறுவனங்கள் என்பதை தாண்டி ஒரு சமூக கோட்பாடுகளை வளர்க்கக்கூடிய ஒரு ஸ்தாபகங்களாக செயற்பட்டு கொண்டிருப்பது எல்லோரும் அறிந்திருக்கக்கூடிய விடயம். சாதாரணமாக பிரிந்து போயிருக்கக்கூடிய மக்கள் பிரதேசங்கள் வாயிலாகவும் அல்லது புலம்பெயர்ந்து சென்றிருக்கக்கூடியவர்கள் இந்த பிரதேசத்தை தாண்டி வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேருமே திருவிழா காலங்களில் ஒன்றிணையக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஆலயம் ஏற்படுத்தி கொடுக்காமல் இல்லை. அப்படியாக இருக்கக்கூடிய இந்த ஆலயத்தில் இன்னும் ஒரு சிறப்பான விடயம் இருக்கிறது. அதாவது இந்த நவராத்திரியை தொடர்ந்து நடைபெறக்கூடிய வாழை வீட்டு திருவிழா இந்த ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பான நிகழ்வாக இருந்து கொண்டிருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய தெல்லிப்பளை கிழக்கு என்கிற பிரதேசத்தை தாண்டி இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து நிகழ்த்தக்கூடிய ஒரு நிகழ்வாக அது மாறி இருப்பது இன்னும் சிறப்பான விடயம். இன்னொரு சிறப்பு என்னென்னா, இந்த வாழை வீட்டுக்காக இருக்கக்கூடிய எங்கே எழுந்தள்ளி இருக்கக்கூடிய இறைவன் பைரவர் கோயிலுக்கு சென்று அங்கே வாழை வீட்டை முடித்துவிட்டு வீதி உலா வரக்கூடிய காட்சியும் இந்த ஆலயத்தினுடைய சிறப்பாக இருக்கிறது. இதை தாண்டி இந்த பிரதேசத்துக்கு என்று சொல்லி பிள்ளையார் ஆலயம், சிவன் ஆலயம், பைரவர், காளி, அன்னமார் என்று தெய்வங்களினுடைய வழிபாட்டு முறைகள் இன்னமும் ஊருக்கு சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கின்றன. அவையார் சொன்ன மாதிரி கோயில் இல்லா ஊரிலே குடியிருக்க வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறார். கோயில் ஒரு சைவம் சமயம் என்பதை தாண்டி மக்களை வாழ்வாங்கு வாழ வைக்கக்கூடிய நிறுவனங்களாக இந்த பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் செயற்பட்டு கொண்டிருப்பது இன்னமும் சிறப்பானது.
இந்த ஆலயமானது ஆரம்ப காலத்தில் சில பெரியார்களின் உதவியோடு, அதாவது அவருடைய காணி என்ற வகையில் அவர்களாலே ஒரு பரப்பு ஒதுக்கப்பட்டு இந்த தென்மேற்கு மூலையிலே ஒரு பரப்பு காணியில் ஆரம்பிக்கப்பட்டது இந்த ஆலயம். அப்பொழுது தெற்கு கரையில் இருக்கும் கூட்டுறவு வைத்தியசாலை அந்த காணி மிகவும் ஒரு தோட்டக்காணியாக இருந்தது. அதே போன்று தெற்கு பக்கம் இந்த மேற்கு பக்கம் குளமாக, இப்பொழுது பிரதேச செயலகம் இருக்கின்ற காணி ஒரு குளமாகத்தான் இருந்தது. அப்பொழுது கோடையிலும் வற்றாத தண்ணி நிற்கின்ற ஒரு குளமாக காட்சியளித்த காலத்தில் ஒரு வரப்பிலே இந்த ஆலயத்தை சுண்ணாம்பு கட்டிடத்தாலே கட்டி ஓலையால் வேயப்பட்டு, சில பெரியார்களால் ஓலையால் வேயப்பட்டு சுண்ணாம்பு கட்டிடமாக இருந்த ஆலயம் பின்பு அந்த நேரத்திலே அந்த ஆலயத்தின் பெயர் குளக்கரியான், குளத்து கரையில் இருந்தபடியாக குளக்கரியான் என்றும், கோயில் பிளத்தில் இருந்தபடியாக கோயில் பிளத்தான் என்றும் அழைக்கப்பட்டு வந்தது. பின்பு இந்த சிறிது காலஞ்செல்ல அன்னமார் என்ற பெயரை தாங்கி திருவாளர் ஐயங்கர் அவர்களின் முகாமைத்துவத்தில் இயங்கி வந்தன. அதன் பின் அவரது மகனான வைரமுத்து அவர்களோடு அவருடைய முகாமைத்துவத்துக்கு கீழ் ஒரு முகாமையாளருக்கு கீழே வழிபாடு நடத்தி கொண்டு வந்த நிலையில்தான் இந்த ஆலயத்திலே ஒரு பொங்கல் விழாவிலே ஏற்பட்ட சிறு சச்சரவு, அதாவது இங்கே கோவிலுக்கு வருகின்ற வருமானம் போதாது, எல்லாரும் பொங்கல் செய்து வழிபட்டு சென்று விடுகின்றார்கள் என்று குறை கூறியதில் கேட்ட மாத்திரத்தில் நான் அதை அன்று பொங்கியவர்களின் பெயர்களை குறித்து அன்று அவர்களுடைய பெயர்களை பதிவு செய்து அவர்களிடமிருந்து சேகரித்த பணத்தை கொண்டு அவருடைய அன்றைய செலவை சமாளிக்கக்கூடியதாக இருந்தமையினால் அன்று தொடக்கம் மக்களுக்கு இதை ஒரு பொது நிர்வாகத்துக்கு கீழ் கொண்டு என்ற அவா மேலோங்கி இருந்தமையினால் பின்பு இதை ஒரு நிர்வாகமாக்கப்பட்டு நிர்வாகத்துக்கு கீழ் கொண்டுவரப்பட்டு மிக பல இந்த கோயிலோட தொடர்புடைய பல பெரியார்களின் ஆசீர்வாதத்துடன் இந்த நிர்வாகத்தை கொண்டு நடத்தி வந்தார்கள். ஒரு காலகட்டத்தில் அந்த நிர்வாகத்துக்கு இங்கே இந்த சுண்ணாம்பு கட்டிடமாக இருந்த கோவில் அதுக்கு அந்த நிர்வாகம் பெற முன்னமே சிறிய சீமேந்து கட்டிடமாகவும் சிறிய ஆதிமூலமாகவும் தலைவிரிச்சமான ஆலமரத்துக்கு பக்கத்திலே ஆரம்பிக்கப்பட்டு கட்டப்பட்டு விட்டது. பின்பு நாங்கள் எனக்கு தெரிந்த வகையில் நிர்வாகமாக்கப்பட்டு செய்கின்ற பொழுது ஒரு ஆலயம் என்ற ஒரு சீமேந்து கட்டிடத்தாலான ஒரு நல்ல ஒரு ஆலயமாக மிளிரக்கூடிய
வில்லிப்பள்ளி கிழக்கிலே அமைந்திருக்கக்கூடிய கட்டுவன்புலம் மகா வித்தியாலயத்திலே இப்போது நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பாடசாலையை பொறுத்த வரைக்கும் மாணவர்களினுடைய ஆரம்ப கல்விக்கு, அதாவது இந்த கட்டாய கல்வி வயதில் வரையான பாடசாலை வகுப்புகள் இந்த பாடசாலையை பொறுத்த வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. தரம் 1 இருந்து 11 வரையான பாடசாலை மாணவர்கள் இங்கே கல்வி கற்கக்கூடியதாக இருக்கிற நேரத்தில் இந்த பாடசாலை இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு, மிகவும் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் அல்லது பின்தங்கிய மாணவர்களுக்கான கல்வியை மிகச்சிறப்பாக வழங்கி கொண்டிருக்கிறது. ஒரு பாடசாலையை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களினுடைய எதிர்காலம் ஆரம்ப கல்வியிலே தான் தீர்மானிக்கப்படும் என்று சொல்லுவார்கள். அதே மாதிரி தான் இந்த பாடசாலையும் அந்த வகையில் மிக பிரதானமான ஒரு பங்கை வகித்து கொண்டிருக்கிறது என்பதை தாண்டி எங்களுடைய பழைய கால ஞாபகங்களையும் மீட்டக்கூடியதாக இருக்கும். இந்த கிராமத்து பாடசாலைகளிற்கு இருக்கக்கூடிய அழகு என்பது இன்னும் ஒரு வகையிலே தனிச்சிறப்பானதாக இருக்கும். ஏனென்று சொன்னால் இந்த மரங்களுக்கு கீழே கல்வி கற்றிருக்கக்கூடிய நாட்களை திருப்பு நினைத்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். என்னதான் வகுப்பறை இருந்தாலும், என்னதான் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் வந்தாலும் கூட மரங்களுக்கு கீழே கல்வி கற்கிற போது எங்களுடைய எண்ணப்பரப்பும் அந்த நாட்களிலே இருந்திருக்கக்கூடிய மாணவர்களினுடைய மனநிலையையும் யாருக்குமே கொடுத்து விட முடியாது. இந்த ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் எல்லாம் அதை கொடுத்து விட முடியாது. பாடசாலைகள் என்பது வெறுமனே ஏட்டுக்கல்வி என்பதை தாண்டி அவர்கள் வாழ்க்கையை அனுபவ ரீதியாகவும் அந்த வயதிலே எதையெல்லாம் கற்க வேண்டும், விளையாட வேண்டிய வயதிலே விளையாட்டோடு கல்வியை கற்க வேண்டும், பாட வேண்டிய வயதில் பாட்டோடு கல்வியை கற்க வேண்டும், படிக்க வேண்டிய வயதிலே அதற்கேற்ற மாதிரி கல்வி முறைகள் எல்லாம் இந்த பாடசாலைகள் வழங்கி கொண்டிருப்பது இன்னமும் சிறப்பு. இந்த மாணவர்கள், இந்த 2ஆம் வகுப்பு மாணவர்கள், 1ஆம் வகுப்பு மாணவர்களை பார்க்குற போது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சின்ன வயசுல நாங்களும் இதே மாதிரி மரத்துக்கு கீழே கல்வி கற்ற ஞாபகம் எல்லாருக்கும் இருக்கும். யாராவது நீங்கள் என்னவா ஆக போறீங்கன்னு கேட்டால் நான் டீச்சராக வருவேன், டாக்டராக வருவேன், இன்ஜினியராக வருவேன்ட்டு நாங்கள் சின்னல சொன்ன மாதிரி இவர்களும் அதே மாதிரி சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு தலைமுறை பெற்றிருக்கக்கூடிய ஒரு பேறு என்பது இன்னமும் அந்த காலத்தில் இருந்த மாதிரி இந்த மரங்களுக்கு கீழேயான கல்வியும் அல்லது மனிதர்களையும் இயற்கையையும் நேசித்து கொண்டு இயற்கையோடு இயைந்திருக்கக்கூடிய கல்வி முறை என்பது இந்த பாடசாலைக்குரிய சிறப்பாக இருக்கிறது. நான் இப்பாடசாலையின் அதிபராக இருக்கின்றேன். உமது பாடசாலையில் தரம் 1 தொடங்கி தரம் 11 வரையான வகுப்புகள் நடைபெறுகின்றன. 19 ஆசிரியர்கள் கடமையாற்றுகின்றார்கள். 164 மாணவர்கள் கல்வி கற்கிறார்கள். உமது மாணவர்கள் வறுமை கோட்டின் கீழ் உள்ள மாணவர்கள் அநேகமானவர்கள். உமது பாடசாலையில் நவீன கற்பித்தல் உபகரணங்கள், மல்டிமீடியா போன்ற உபகரணங்கள் இல்லை. ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் இல்லை. வகுப்பறைகள் முறைப்படியாக அமைந்த வகுப்பறைகள், அடைக்கப்பட்ட வகுப்பறைகள் எல்லாம் ஆரம்ப கல்வி பிரிவில் இல்லை. மண்டபம் ஒன்று உள்ளது. அதுக்கு வசதியாக ஃபேனோ அல்லது இருக்கைகளோ இல்லை. நமது பாடசாலையில் கல்வி கற்கின்ற மாணவர்களில் ஒரு சில மாணவர்கள் வரவு குறைவாக காணப்படுகின்றது. அவர்களுடைய வாழ்க்கை முறை, பெற்றோர்களின் அக்கறையினம் காரணமாக அவர்கள் வரவொழுங்கினமாக காணப்படுகிறது. இருந்தும் நாங்கள் அவர்களை கிராம அலுவலரூடாக தொடர்பு கொண்டு அவர்களுடைய வரவுகளை அதிகரிக்கின்றோம். பெற்றோர்களும் மிகவும் வறுமக்கோட்டின் கீழ் உள்ள பெற்றோர்கள். அவர்கள் இள வயது திருமணம் என்பவற்றால் பிள்ளைகள் குடும்ப பிரிவினை காரணமாகவும் பிள்ளைகளின் பராமரிப்பு, பாடசாலைக்கு அனுப்புவதில் உள்ள சிரமம் என்பது பெற்றோருடைய அக்கறையின்மையாக காணப்படுகின்றது. இருந்து நாங்கள் கட்டாய கல்வி ஊடாக கிராம அலுவலரை சந்தித்து அவற்றூடாக பிள்ளைகளின் வருகையை அதிகரிக்கின்றோம். அனைவருக்கும் அன்பு கணிந்த வணக்கங்கள். இந்த பாடசாலையின் பழைய மாணவன் என்ற முறையில் இந்த பாடசாலையிலிருந்து பல்கலைக்கழகம் சென்றவர்கள் என்ற வரிசையில் நாங்கள் முதலிடத்தில் இருக்கின்றோம்.
இந்த வகையில் எமது ஊரானது கல்வியில் முன்னொரு காலத்தில் பின்னடைந்த ஊராக காணப்பட்டது. ஆனால் இன்று கல்வித்துறையில் வளர்ச்சி அடைந்து வருகின்றது. ஆனால் வளர்ச்சி அடைவதற்கு பெரும் சவால்களும் தடைகளும் காணப்படுகின்றன. ஒன்று நாங்கள் சொல்லப்போனால் வள பற்றாக்குறை. எங்களுக்கு கல்வி கேட்கக்கூடிய பௌதிக வளங்கள் இங்கு மிக பற்றாக்குறையாக காணப்படுகின்றது. அதுவும் ரெண்டாவதாக சின்ன வயதிலே திருமணம் முடிக்கின்ற அந்த பண்பாடு பழக்க வழக்கங்கள் எங்களுக்கு காணப்படுகின்றது. அதனால்தான் எங்களுடைய கல்வி வளர்ச்சி ஒரு 100% எட்ட முடியாமல் காணப்படுகின்றது. ரெண்டாவதாக நாங்கள் சொல்லக்கூடியதால் பெற்றோர்களுடைய அக்கறையின்மை குறைவாகத்தான் காணப்படுகின்றது. இந்த வகையில் நாங்கள் கல்வியை மேம்படுத்த அனைவரதும் ஒத்துழைப்பை நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். வளப்பற்றாக்குறையை நிவர்த்தி செய்தல் மற்றும் சமூகத்தை கல்வியை நோக்கி மேம்படக்கூடிய உள ஆற்றுகைகளை மேற்கொள்ளுதல், இதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் பெரிதும் எதிர்பார்த்து நிற்கின்றோம். இந்த கட்டுவம்பல மகா வித்தியாலயத்தை பொறுத்தவரை நாங்கள் சொன்னால் 3 ஊர்களுடைய சங்கமமாக இந்த பாடசாலை காணப்படுகின்றது. இந்த 3 ஊரில், அதாவது குறிப்பாக சித்தியம், முள்ளியடி, நாமகள், கட்டுவன் என்று சொல்லப்படுகின்ற 3 ஊர்களின் ஒரு அறிவு கூடமாக இந்த பாடசாலையை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இந்த பாடசாலையின் வளர்ச்சிக்காக அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு கோரிக்கையை முன்வைத்துக் கொள்கின்றேன். எனது பெயர் சீனா சியாமலா. நான் கட்டுவம்பலம் மகா வித்தியாலயத்தில் 11ஆம் தரத்தில் கல்வி கற்கின்றேன். எமது பாடசாலையில் 1 தொடக்கம் 11 வரையான வகுப்புகள் காணப்படுகின்றன. எமது பாடசாலையில் கல்வி கற்கும் ஆசிரியர்கள் மாணவர்கள் கல்வி கற்பதில் அக்கறை காட்டுகின்றனர். அவ்வாறு அக்கறை காட்டுவதற்கு மேம்படுத்துவதற்கான இயந்திர சாதனங்கள் எமது பாடசாலையில் இல்லை. அவ்வாறு கற்றலை மேம்படுத்துவதற்கு நடவடிக்கைகளை எடுப்பதற்கான இயந்திர சாதனங்கள் எமது பாடசாலைக்கு கிடைக்கும் பட்சத்தில் எமது பாடசாலையில் இனிவரும் காலங்களில் அதிக பெறுபேறுகள் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இப்பாடசாலையில் கல்வி கற்கின்ற காலத்தில் நிறைய மாணவர்கள் இப்பாடசாலையில் கல்வி கற்றிருக்கிறார்கள். குறைந்தது 800 பேர் வரையில் இருக்கும். இப்போது எமது பாடசாலையில் 1 தொடக்கம் 11 வரையான வகுப்புகள் இருந்தாலும் மாணவர் எண்ணிக்கை மிகவும் குறைவாக இருக்கிறது. அந்த வகையில் எமது பாடசாலையில் சில பலப்பற்றாக்குறைகளும் காணப்படுகின்றன. இப்போதைய நவீன முறையில் கல்வி கணினி வசதிகள் மற்றும் விஞ்ஞான கூடம், ஒரு மாடி கட்டிடங்கள், எங்களை எல்லா மாணவர்களையும் உள்ளடக்கி ஒரு கூட்டம் நடத்தக்கூடிய அளவிலான ஒரு மாடி கட்டிடம் போன்றவை எமது பாடசாலையில் இல்லை. அவ்வாறான வகையிலே எங்களுடைய மாணவர்களுக்கு ஒரு பொது நிகழ்வு நடத்துவதென்றாலுமே இங்கே நாங்கள் வெளியிலே தான் ஒரு கொட்டகை போட்டு அந்த நிகழ்வுகளை நடாத்தி கொண்டு வருகிறோம். அந்த வகையில் அவ்வாறு இருந்தும் கூட எமது பெற்றோர் இவ்வளவு வறுமை துன்பம் இருந்தாலும் எங்களுடைய நிகழ்வுகளிலே பங்களித்து கொண்டு வருகிறார்கள். ஓஎல் மாணவர்கள் 10-15 பேர் இருந்தாலும் நல்ல தராதரமான பெறுபேறுகளை பெற்று தந்திருக்கிறார்கள். போன வருஷம் கூட 8AC ஒரு பிள்ளை பாஸ் பண்ணி இருக்கிறது. இந்த வருடமும் 6A 2BC அப்படி என்று மாணவர்கள் நல்ல தராதரத்தை பெற்றிருக்கிறார்கள். நல்ல முறையிலே எங்களுடைய கல்வி போதித்தல் நடைபெறுகிறது. எல்லா ஆசிரியர்களும் மாணவர்களும் ஒன்றாக இணைந்து எமது பாடசாலையின் வளர்ச்சியை சிறப்பாக முன்னெடுத்து செல்கின்றார்கள். நாமும் எல்லோரும் சேர்ந்து ஒத்துழைப்போம்.
தெல்லிப்பளை பாரதி முன்பள்ளி. இது 1963ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் 5ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது. இந்த நேசரியில் நாங்கள் ஆரம்பத்தில் முதல் இந்த ஒரு நேசரி தான் இருந்தது. தெல்லிப்பளை ரோட்டுக்கு அங்கால இருந்தும் இங்கால இருந்தும் எல்லா மாணவர்களும் இங்கேயே கல்வி கற்று இன்று பெரிய பெரிய ஆசிரியர்களாகவும் பட்டதாரிகளாகவும் இருக்கின்றார்கள். நாங்கள் இப்போ 96ஆம் ஆண்டு இங்கே இடம்பெயர்ந்து சென்று திரும்பி வந்த பொழுது 6ஆம் மாதத்துக்கு பிறகு இங்கே கல்வி கற்க தொடங்கினது. இன்று வரை கல்வி கற்றுக்கொண்டு இருக்கின்றேன். எங்களுக்கு ஓரளவுக்கு இடம் காணமாக இருந்தாலும் விளையாட்டு முற்றம் இல்லாதது மிகவும் குறையாக உள்ளது. மற்ற கற்றல் உபகரணங்கள் அதுகள் இல்லாதது. மாணவர்கள் கூட வந்தால் இடம் வசதி பத்தாது. ஆனால் எங்களுக்கு இடங்கள் காணாமல் இருக்கின்றது. இதுக்குள்ளேயே நாங்கள் எல்லாத்தையும் ரெண்டாக பிரித்து நடத்தி கொண்டு இருக்கின்றது. தெல்லிப்பளை கிழக்கை பொறுத்த வரைக்கும் விவசாயம் என்பது பிரதானமான ஜீவனோபாயமாக இருக்கிறது என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். பெரும்பங்கான மக்கள் விவசாயம், குறிப்பாக இந்த தோட்டச் செய்கையை அதிகப்படியாக மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த அடிப்படையிலே இந்த செடி வகை தாவரங்கள், தக்காளி, கத்தரி, வெண்டி, மிளகாய் இது போன்ற தாவரங்கள், பீட்ரூட் மாதிரியான தாவரங்கள் என்பதை தாண்டி வெங்காயம், எலுமிச்சை செய்கை, பப்பா தோட்டம், வாழையும் பனையும் இங்கே பிரதானமான பங்கை வகித்து கொண்டிருக்கின்றன. வாழையிலே இருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய உற்பத்திகள் என்பதை தாண்டி பனையினுடைய பயன்பாடு என்பது மிக அதிகப்படியாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏராளமான இடங்களிலே பனங்கூடல்கள் இருக்கிறத நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது. பனைகள் அருகி வருகிறது, அழிந்து வருகிறது என்றெல்லாம் நாங்கள் நிறைய தரம் சொல்லி இருக்கிறோம். இந்த இடத்திலே பனை அதிகப்படியாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்னொரு சிறப்பாக இருக்கிறது. பரிசார் உற்பத்தி பொருட்களும் இங்கே சிறப்பிடம் பெறுவதும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. தெல்லிப்பளை பிரதேசம் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் தோட்டச்சேகைக்கு உரிய சிவந்தவன் குறிப்பிட்ட அளவு பிரதேசத்திலே காணப்படுகிறது. கணிசமான அளவான இடங்கள் பெரும்பாலும் தோட்டங்களாகத்தான் இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் காணப்படுகிறது. அதை தாண்டி இந்த ஊருக்கான சிறப்பு, கிராமத்தில் இருக்கக்கூடிய அழகியல் என்பது இதுவாகத்தான் இருக்கும். தோட்டத்தோடு சேர்ந்த வாழ்க்கை முறை என்பதை தாண்டி ஒவ்வொரு வீடுகளிலும் ஒவ்வொரு காணிகளும் விஸ்தீரணமான பரப்பை கொண்டதாக இருக்கும். நகர்ப்புறங்களை பார்த்தால் பரப்பு கணக்கிலே காணிகள் இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய காணிகள் விஸ்தீரணமாக இருக்கிறது. காணிகளுக்குள்ளே வீட்டு தோட்ட முறைமையும் காணப்படுகிறது. அது மிகச் சிறப்பானது. எங்களுக்கான உணவுகளை, மரக்கறிகளை நாங்களே ஆரோக்கியமான வகையிலே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இங்கே அமைந்திருக்கக்கூடிய கமநலம் சார்ந்திருக்கக்கூடிய அமைப்பு இங்கே இருக்கும் விவசாயிகளுக்கு
மிக பெரும்பாலான உதவிகளை செய்து கொள்ளக்கூடியதையும் கால்நடை வளர்ப்புக்கு ஏதுவான வழிகளை காட்டிக் கொடுக்கக்கூடியதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது. அதை தாண்டி இங்கே மதில் காடுகளும் கட்டடங்களும் அதிகப்படியாக காணப்படுவது கிடையாது. வைக்கோற் போர்கள் அதிகப்படியான இடங்களில் இருக்கிறது. கதியால் வேலி, பனையோல வேலி, தென்னோலையில் வேஞ்ச வேலி என்று சொல்லிட்டு பழைய முறையிலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். இப்படியான செயற்பாடுகள் இன்னமும் எங்களுடைய பழையவற்றை நாங்கள் மீட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எங்களுடைய பழமை நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் தெல்லிப்பளை கிழக்கு கிராம அழகோடு சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு பிரதேசமாக இன்றளவும் விழிந்து கொண்டிருக்கிறது. தெல்லிப்பளை பிரதேச செயலகத்துக்கு பகுதி பிரதேசத்தில் அமைந்துள்ள கீரிமலை கமலசேவை நிலையம். இப்பிரதேசத்தில் கீரிமலை கமலசேவை நிலையத்துக்கு கீழே உள்ள விவசாயிகள் பொறுத்த மட்டில் கமக்கார அமைப்புகள் அமைக்கப்பட்டு அவர்களூடாக தான் விவசாயிகள் தேவைகள் பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் கீரிமலை கமலசேவை நிலையத்தின் கீழ் 26 கமக்கார அமைப்புகள் பதிவு செய்யப்பட்டு செயற்பட்டு கொண்டிருக்கின்றன. அதே போன்று 26 மகளிர் கமக்கார அமைப்புகளும் உருவாக்கப்பட்டு செயற்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த வகையில் இந்த பிரதேசத்தில் உண்மையிலே பிரதானமான பயிற்சிகள் வெங்காய பயிற்சிகள், மிளகா மற்றும் மரவள்ளி, மரக்கறி பயிற்சிகள், அதாவது கிரேப்ஸ், அதாவது மரமுந்தி கிரேப்ஸ் பயிற்சிகள் போன்ற பயிற்சிகள் இங்கே மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. உண்மையிலே விவசாயிகள் பிரச்சனைன்னு சொல்லப்போனால் இது உண்மையிலே யுத்தகால பிரதேசத்திலிருந்து இடம்பெயர்ந்து மீள குடியேற்றம் அமர்த்தப்பட்ட பிரதேசம் என்ற வகையில் தற்பொழுது உள்ள பிரதேசங்களில் மக்கள் மீள குடியேறி கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் விவசாய நடவடிக்கைகள் ஆரம்ப காலத்திலிருந்து எவ்வாறு முன்னெடுத்து செல்லப்படுகிறதோ அந்த வகையில் தற்பொழுது வலிகாமம், வசாவுலான், பலாலி, காங்கேசந்துறை, இளவால பிரதேசங்களில் விவசாயிகள் தற்பொழுதும் குடியமர்த்தப்பட்டு அங்கு விவசாய நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. எமது நிலையத்தினூடாக அவர்களுக்கும் கூடிய வேண்டிய உள்ளீடுகள், அவர்களுக்கு வேண்டிய, அதாவது விவசாய நடவடிக்கைகளுக்கு வேண்டிய உள்ளீடுகள் மற்றும் அது சம்பந்தமான ஆலோசனைகளும் அவர்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். விவசாயிகள பிரச்சனை என்று பார்க்கும்போது உண்மையிலே அவர்களுக்கான உற்பத்தி பொருளுக்கான சந்தை வாய்ப்புகள் மிக குறைவாகத்தான் காணப்படுகின்ற இருந்தாலும் உள்ளூர் சந்தையில் விற்பனை செய்வதன் மூலம் அவர்கள் தங்களுடைய உற்பத்தி பொருட்களுடைய சந்தை வாய்ப்பினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இருந்தாலும் அவர் உற்பத்தி செலவோடு ஒப்பிடும் பொழுது அவர்களுடைய வருமானத்தின் அளவு மிகவும் குறைவாகத்தான் காணப்படுகின்றது. ஏனென்று சொன்னால் இங்கே உண்மையில் உற்பத்தி செய்யப்படுகின்ற உற்பத்தி பொருளுக்கு ஈடாக வேறு நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருட்களோடு ஒப்பிடும் பொழுது எங்களோட உள்ளூர் உற்பத்தியின் சந்தை வாய்ப்புகள் மிகவும் குறைவாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆனால் இருந்தாலும் இந்த பிரதேசமானது ஒரு விவசாய செய்யக்கூடிய பிரதேசமாக காணப்படுவதனால் ஒரு மண் வளம், நீர் வளம் நிறைந்த ஒரு பிரதேசம். பிரதேசத்தில் உள்ள விவசாயிகள் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் எமது கமலசேவை நிலையத்துக்குட்பட்ட பகுதியில் 3115 விவசாயிகள் பதிவு செய்யப்பட்ட விவசாயிகளாக செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள்.
இவர்களுக்குரிய தேவைகள் நாங்கள் எமது திணைக்களத்தினூடாகவும் சரி பிரதேச இலங்களூடாகவும் சரி அவற்றினை பெற்றுக் கொடுக்கக்கூடிய வகையில் நாங்கள் செயற்பாட்டு கொண்டு இருக்கின்றோம். இங்கு எமது கிராம மட்டத்திலே நிறைய அமைப்புகள் தோற்றுவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையிலே சனசமூக நிலையங்கள், விளையாட்டுக் கழகங்கள், இளைஞர் கழகங்கள் என்று நிறைய அமைப்புகள் இருந்தாலும் ஒரு கட்டுக்கோப்பான இதில் இந்த எமது அமைப்புகள் இயங்கிக் கொண்டு இருக்கின்றது. எமது மக்கள் இன்றைய சூழ்நிலையிலே பிரதானமாக எமது மக்கள் பிரதான தொழிலாக விவசாயத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். விவசாய இன்றைய நவீன கேட்க இங்கு வசதிகள் குறைந்து காணப்படுவதால் பல பிரச்சனைகளை விவசாயிகள் எதிர்நோக்குகின்றார்கள். அடுத்து எமது கிராமத்தை பொறுத்தலை நிறைய வசதிகள் இருந்தாலும் ஆனால் போக்குவரத்து என்றது அடிப்படையில் ரோட்டுகள் மிகவும் மோசமான நிலையில் காணப்படுகின்றது. பழமை வாய்ந்த ரோட்டுகளை இங்கு காணப்படுகின்றது. குறிப்பாக தெளிப்பள கிழக்கில் கலையொலி விளையாட்டு கழகத்துக்குரிய இந்த ரோட்டொன்று முற்றாக இடிந்து காணப்படுகிறது. இது சம்பந்தமாக நாங்கள் பல அதுக்கு பொறுப்பானவர்களுக்கு நாங்கள் பலமுறை கோரிக்கை வைத்தும் அது இதுவரை திருத்தப்படாதது மனவேதனைக்குரிய ஒன்று. அதே போன்று பெரியபிலம் என்னும் கிராமத்தில் எமது தெளிப்பள கிழக்கிலே ஒரு அங்கமாக விளங்குகின்ற பெரியபில கிராமத்தில் கிட்டத்தட்ட 70-75 குடும்பம் வாழ்கின்றனர். அந்த கிராமத்துக்கு கூட போக்குவரத்து செய்வதற்கு மிகவும் சிரமமான முறையில் அவர் போக்குவரத்து செய்கிறார்கள். அங்கு வந்து எந்த ரோட்டு வசதியும் இல்லை. அதுக்கும் நாங்கள் பல கோரிக்கைகள் வைத்து இதுவரைக்கும் எங்களுக்கு அது நல்ல முடிவு கிடைக்கவில்லை. அத்தோடு மட்டும் இல்லாமல் இங்கு எமது திறமையான இளைஞர்கள் இருக்கிறார்கள், நல்ல விளையாட்டு வீரர்கள் தேசிய மட்டத்தில் எல்லாம் போய் சாதித்து இருக்கிறார்கள். அப்படி இருந்தும் எமது கிராமத்துக்குன்னு சொல்லி சொந்தமாக மைதானம் இதுவரைக்கும் இல்லை. இந்த எங்கள் இளைஞர்களின் முதல் எல்லோருமே இந்த மைதானம் ஒன்று தேவை என்றது கருதி இந்த தங்கண்டை பொழுதுபோக்காக விளையாடுவது கூட மைதானம் இல்லாது இது எங்களுக்கு ஒரு குறையாக காணப்படுகின்றது. இதுவும் நாங்கள் பலவட்ட முறையிலே நாங்கள் முயற்சி செய்திருக்கிறோம். அவர்கள் சொல்கிறார்கள் மைதானத்தை திருத்துறதுக்கான உதவி செய்வோம், காணி வாங்குறதுக்கான உதவி செய்ய மாட்டோம் என்று. அதுவும் எங்களுக்கு பெரிய குறையாக இருக்கிறது. மைதானத்துக்கான காணி இருக்குது, அது விலைக்கு வாங்குறதுக்கான இடம் இருக்கிறது. அது எல்லோரும் முயன்றால் தான் அதை எடுக்கலாம். நாங்கள் பல இடங்களுக்கு இது சம்பந்தமாக கோரிக்கை வைத்துள்ளோம். எந்த அளவுக்கு அது சாத்தியப்படும் என்று தெரியவில்லை. அடுத்தது முக்கியமாக நிறைய ரோட்டுகள் ஒன்றில் நிறைய ரோட்டுகள் வேலை, ஒரு சில ரோட்டுகள் வேலை நடந்து கொண்டிருக்கிறது. மிச்சம் கூடுதலான ரோட்டு தான் இப்போ பிரச்சனை. இங்கேருந்து சகல கிராமம் வந்து சகல வசதியும் அமைந்துள்ளது. கோயில்கள் இருக்கின்றது, முன்பள்ளி இருக்கின்றது, பாடசாலை இருக்கின்றது. அருகாமையிலே எமது பிரதேச செயலகம் தெல்லிப்பளை பிரதேசத்திற்கு கிழக்கு பக்கம் கிராமம் அமைந்துள்ளது. அதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிறது, ஆயுர்வேதம் இருக்கின்றது. சகல வசதியும் இருந்தும் எங்களுக்கு இந்த ரோட்டுன்றது முக்கியமான விடயமாக காணப்படுகின்றது.
இன்றைய தினம் வணக்கம் தாய்நாடு ஒரு கிராமத்து அழகியலோடு சேர்ந்திருக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் உங்களுக்கு காட்சிப்படுத்தி இருக்கிறது. தெல்லிப்பளை கிழக்கு பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் அது சார்ந்து இயங்கக்கூடிய சமூக அமைப்புகள், பாடசாலைகள், முன்பள்ளிகள், நூலகம் இது மாதிரியான இடங்களையும் இங்கே இருக்கக்கூடியவர்களினுடைய உத்தியோகம் சார்ந்த இடங்கள், பொருளாதாரம் சார்ந்த இடங்கள், வயல்வெளிகள், தோட்ட நிலங்களை அதிகப்படியாக காட்சிப்படுத்தி இருந்தோம். இந்த காலம் இந்த பனையினுடைய நுங்கு அதுக்கு பிற்பாடு வரக்கூடிய பனம்பழத்துக்குரிய காலமாக இருக்கிறது. பனம்பழ சீசன் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே முடிஞ்சு கொண்டு போகுது. இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் அப்படியே நாங்கள் போகிற வண்டியிலையெல்லாம் பனங்காய் பணியார வாசனைகள் மூக்க துளைக்காமல் இல்லை. இந்த காட்சிகளை பார்க்கிற போது மீளவும் இங்கே தாயகத்தில் இருக்கிற போது இருந்திருக்கக்கூடிய பழைய காலம் எல்லாருக்கும் நினைவை தட்டும் என்று நினைக்கிறேன். இந்த வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சி தெல்லிப்பளை கிழக்கு பிரதேசத்தை அவ்வளவு அழகாக காட்சிப்படுத்தி இருந்தது. இங்கே நிற்கிற போது கூட நகரத்திலே கட்டடங்களுக்கும் வாகன நெரிசல்களுக்கும் இடையிலே நிற்கிற அந்த வெக்கையை தாண்டி கிராமப்புறத்திலே தோட்டங்களுக்கு மத்தியிலேயும் மரங்களுக்கு கீழே நிற்கிற போது ஒரு அழகான குளிர் காத்து இருக்கிறது. இப்படியான ஒரு அழகான பிரதேசத்தை இன்றைய தினம் வணக்கம் தாய்நாட்டினூடாக உங்களுக்கு காட்சிப்படுத்தி இருந்தோம். இன்னொரு வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியினூடாக சந்திக்கலாம். அந்த வகையில் ஒளிப்பதிவில் இணைந்திருந்த கபில் மற்றும் ரெமி ஆகியோருடன் விடைபெற்றுக் கொள்ளும் நான் மித்ரா சதீஷ்.